வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி தமிழில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்க சில முக்கிய தேர்வு குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாடம் முழுக்க குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த பாடம் எவ்வளோ முக்கியமானதுன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். சங்க இலக்கியத்தில் அறம் இந்த பாடத்தில் தான் நமக்கு முழுக்க தேர்வு குறிப்புகள் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. முதல் குறிப்பு, கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு திறனாய்வில் ஆளுநர் சொல்லியிருக்காரு. இந்த வினா நமக்கு கவிதை அப்படிங்கிற பகுதியிலையும் கேட்கலாம், திறனாய்வுன்ற பகுதியிலையும் நம்ம கேட்கலாம். ரெண்டு வினாவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பாடப்புத்தகத்தில் இருந்தும் நிறைய வினாக்கள் நமக்கு தேர்வில் கேட்டிருந்தாங்க. கடந்த டிஆர்பியில் பார்த்திங்கன்னா நிறைய வினாக்கள் நமக்கு பாடப்புத்தகத்தில் இருக்க குறிப்புகள்லேருந்து கேட்டிருந்தாங்க. தெரிந்து தெளிவோம், அறிந்து கொள்வோம், இது மாதிரியான பகுதிகளிலிருந்து நமக்கு வினாக்கள் இருந்துச்சு. இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா பாடம் முழுவதுமே நமக்கு தேர்வு குறிப்புகளாகவே இருக்குது. நம்ம அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல அறம் வணிக நோக்கம் கொள்ளாமைன்ற பகுதியில், இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவழி வணிகன் ஆயலன் அப்படின்னு புறநானூரில் சொல்லியிருக்காங்க. அவர் நம்ம இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நம்ம அறம் செஞ்சோம்னா அடுத்த பிறவியில் நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு பயனை எதிர்பார்த்து ஆயண்டிரன் யாருக்கு நல்லது பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ஏனிச்சேரி முடமூசியார் அப்படின்ற புலவர் பெருமையாக பாடியிருக்கார். அரசியல் அறம், இந்த காலத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் கண்டிப்பாக பின்பற்றக்கூடிய நிறைய அறங்களை நமக்கு சங்க இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட சில பகுதிகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறநெறி முதற்றே அரசின் குற்றம், அறநெறி பிழையா திறநெறி மன்னர். இந்த பகுதி அரசனுடைய கடமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அரசனுடைய முதல் கடமையே நெறியோடு அறம் செய்யணும், அரசாட்சி செய்யணுன்றது தான். அடுத்து, நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பிறக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசின் கடமையாக சொல்லப்பட்டது. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா ஊன்பதி பசுங்குடையார் நமக்கு சொல்லியிருக்கார். அதே போல் ஆட்சி செய்வதற்கு அமைச்சர்களும் உதவியிருக்காங்கன்ற பகுதியை நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமைன்னு சொல்லி மதுரை காஞ்சியில் சொல்லியிருக்காங்க. அதே போல் மாங்குடி மருதனார் அமைச்சர்கள் எப்படி சொல்லியிருக்காருன்னா செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமைச்சர்கள் கூடிய ஒரு குழு தான் அரங்கூர் அவையம். அந்த அவையத்தில் இருந்த அரசர்களுடைய அமைச்சர்கள் மன்னருக்கு தேவையான அறிவுரைகளை அவ்வப்போது வழங்கி அவர்களை ஆட்சி சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செஞ்சுருக்காங்க. மன்னர்களும் அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்திருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா அறமரக்கண்ட நெறிமான அவையம்ன்றதை பற்றி புறநானூறு சொல்லியிருக்கிற ஒரு கூற்று. அடுத்து, உறையூரில் இருந்த அவையம் பற்றி நிறைய இலக்கியங்களை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மதுரையில் இருந்த அவையம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்கள், அவையம் துலாக்கோல் போல் நடுநிலை மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. துலாக்கோல் அப்படின்னா தராசு, எந்த பக்கமும் சாராமல் நடுநிலைமை என்று ஒரு செய்தி பார்க்கறது தான் நடுநிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, போரறம். போராட்டத்தை பற்றி நம்ம நிறைய கருத்துக்கள் புறப்பொருளில் படிச்சிருப்போம். தும்பை திணையில் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சிறுவர்கள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகளை பெறாதவர்கள், போர் புரிய இயலாதவர்கள், பசுக்கூட்டங்கள், பார்ப்பனர்கள், இது போன்ற இயலாதவர்களை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுட்டு தான் போர் புரியணும் அப்படின்ற ஒரு போர் அறத்தை நம்ம மன்னர்கள் ரொம்ப காலமாக பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான குறிப்பாக தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவர் மூலங்கிழார் குறிப்பிட்டிருக்கார். அதுக்குண்டான புறப்பாடல் பார்த்திங்கன்னா, எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர், தன்னை விட வலிமையில் குறைந்து
புறமுதுகு காட்டி ஓடுவோர், வலிமையில் குறைந்தோர், இவங்க யாரோடையும் வந்து இந்த வீரர்கள் போய் போர் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த புறப்பாடல் சொல்கிற ஒரு விஷயம். அடுத்து கொடை கொடுக்கறதுலேயே நம்ம மன்னர்கள் வந்து அறத்தை வந்து பின்பற்றிருக்காங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த கொடை சிறப்புடைய வரிகள் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வந்து நேரம் குறைவாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து குறைவான நேரம் தான் வந்து எடுத்துக்க முடியுது. அதனால் இந்த ஒரு பகுதி முழுக்கவும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.